ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. இந்த புனிதமான 1 மணி நேரத்தை சிவ சிந்தனையில் செலவிடுவோம். மாணிக்க வாசகரின் வரிகள் வெறும் சொற்கள் அல்ல, அவை ஆன்மாவை சுத்திகரிக்கும் மருந்துகள். ஒவ்வொரு வரியையும் வாசிக்கும் போது அது நம் மனக்கண்ணில் ஒரு காட்சியாக விரியட்டும். தெளிவு பிறக்கும் போது ஏற்படும் மகிழ்ச்சியும் இறைவனுக்கே, தெளிவற்ற நிலையில் ஏற்படும் தவிப்பும் அவனுக்கே. உணர முடிந்தால் அது அவன் அருள், உணர முடியாமல் தவித்தால் அது நம்மை பக்குவப்படுத்த அவன் நடத்தும் நாடகம். ராம் சரத்மா ஜெயபுரா. வாக்கு பலிதமும் நல்ல தெளிவான சிந்தனையுள்ள மனமும் லக்ஷ்மி தேவியின் தாமரை கண்களின் கடாட்சமும் நோயில்லா வாழ்வும் அருள அந்த கற்பக விநாயகரை வேண்டி வணங்குவோம். சாலாநாகப்பனாச்சி. விநாயகர் வழிபாடு. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு, துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம், தப்பாமல் சார்வார் தமக்கு. தேங்க்யூ ஆச்சி. எவ்வுயிர்களாயினும் தம்மறிவால் உணர்வதற்கும் ஓதுவதற்கும் அரியவன். அவனை மனத்தால் உணர்வதும் மொழியினால் ஓதுதலால் அடைவதும் அவ்வளவு எளிதானது அல்லவாம். அப்படியே அறிவதற்கு அரியவனாய் இருப்பவனாக இருப்பினும் தன்னை அடைந்து உய்ய வேண்டும் எனும் பெருங்கருணையை கொண்டவனாய் இருக்கிறானாம். அவன் கருணையே அவனை அடைவதற்கான கருவி. பிறை சந்திரனையும் கங்கையையும் தன் திருச்சடையில் அணிந்து பல்லுயிர் காக்கும் பண்பை பெற்றவனாம். அளவிட இயலாத ஒளியினை உடையவனாம். அவனை வாழ்த்தி வணங்குவோம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், அலகில் சோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். சிவா திருச்சிற்றம்பலம். அளவற்ற தேவர்கள் சிவனையே நேராக சென்று கண்டு வழிபட்டனர். ஆயினும் அவர்கள் துன்பமின்றி வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. பின்பும் துன்பம் எய்தியதாகவே வரலாறுகள் உள்ளன. ஆகையால் துன்பமில்லா வாழ்வை பெறும் வகையில் சிவனை வழிபட்டு அவரை அடைந்த குருவை நாம் வழிபடில் அவரது அருளால் துன்பமில்லாத பெருநிலையை சிவபதத்தை அடையலாம். குரு வணக்கம் சொல்ல வராங்க வசந்தா நாராயணன் ஆச்சி. சிவா திருச்சிற்றம்பலம். சிவனை வழிபட்டார் எண்ணிலி தேவர்கள், அவனை வழிபட்டங்கு ஆமாறு ஒன்றில்லை, அவனை வழிபட்டங்கு ஆமாறு காட்டும், குருவை வழிபடில் கூடலும் ஆமே. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். பாண்டியனின் வெப்ப நோய் தீர்த்து சைவத்தை நிலைநாட்டிய சீர்காழி பிள்ளையின் திருவடிகளுக்கும், கடலில் கல்லையே தெப்பமாக கொண்டு கரை சேர்ந்த திருநாவுக்கரசரின் மலரடிகளுக்கும், இறைவனை தோழனாக கொண்டு திருநாவலூரில் அவதரித்த வன்தொண்டரின் பாதங்களுக்கும், திருவாசகம் தந்து இறைவனை அன்பால் கட்டி போட்ட திருவாத ஊரரின் பொன்னடிகளுக்கும் போற்றி சொல்ல வராங்க தீபா. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி,
ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ தீபா. இன்றைய பாடல் திருச்சதகத்தில் அனுபோக சுத்தி. அனுபோக சுத்தி அப்படிங்கும்போது அனுபவம், அனுபோகம் என்பது அனுபவம் அப்படின்னும், எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னும், சுத்தி என்றால் தூய்மை, தெளிவு அப்படிங்கிற பொருள்லையும் வருது. அப்ப அனுபவ தூய்மை இல்ல அனுபவத்தில் தெளிவு இப்படி என்று பொருள் கொள்ளப்படுகிறது. அதாவது தான் தகுதியற்றவனாக இருந்த போதும் இறைவன் தன்னை ஆட்கொண்ட வியப்பை மாணிக்க வாசகர் இதில் பதிவு செய்கிறார். இந்த அனுபவ சுத்தி பாடல்கள்ல பதிவு செய்கிறார். உடல் கடந்த நிலை, ஊன் கலந்த உள்ளொளியாய் இறைவன் புகுந்ததால் உடல் சார்ந்து பற்றுகள் நீங்குவதை விளக்குகிறார். இறை அனுபவத்தில் திளைக்கும் போது ஏற்படும் மெய்சிலிர்ப்பு மற்றும் கண்ணீர் பெருகும் நிலையை உருக்கமாக கூறுகிறார். இந்த பாடல்ல முதல் பாடல் பார்க்கலாம். பிறவி தலையை அறுக்கும் எம் இறைவனே, ஈசனே, என் எம்மானே, எந்தை பெருமானே, என் பிறவி நாசனே, நான் யாதும் ஒன்று அல்லா பொல்லா நாயான நீசனேனை ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் கண்டாயே, தேசனே அம்பலவனே, செய்வது ஒன்றும் அறியேனே. பிறவி தலையை அறுக்கும் என் இறைவனே, ஒன்றுக்கும் உதவாத நாய் போன்ற குணமுடைய என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து நீ ஆட்கொண்டாய். ஆனால் அவ்வளவு பெரிய உபகாரம் செய்த உன்னை சரியாக நினைக்க கூட தெரியாத அறிவற்றவனாக நான் இருக்கிறேனே. ஒளி வடிவானவனே, அம்பலத்தரசே, நான் இதற்கு மேல் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைக்கிறேன். அதாவது இறைவன் ஆட்கொண்ட பிறகும் எந்நேரமும் அவருடைய நினைப்பில்லாமல் இந்த மனது அங்கும் இங்கும் செல்கிறது. அந்த எண்ண ஓட்டங்கள் இன்னும் இருக்கிறது. அதாவது ஃபர்ஸ்ட் முதல்ல சிவபுராணத்துல வரும்போது வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இந்த எண்ண அலைகள் எப்படி இருக்கும்னா, அலைகள்ங்கிறது ரொம்ப பொருத்தமான வார்த்தை. ஏன்னா அந்த அலை போல எப்படி இறைச்சலாக அலை போல வந்துகிட்டே ஓயாமல் இருக்குமோ அது போல இந்த எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். அப்ப இறை அருள் உள்ள நுழையும் போதே இந்த எண்ணங்களுடைய வேகத்தை அது தடுக்கிறது, அவன் ஆட்கொண்ட தன்மையை குறிக்கிறது. அப்ப இந்த எண்ணங்களின் அலை கம்மியாயிருக்கு, அடங்கி இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா எண்ணங்களே இல்லாத நிலை அப்படிங்கிறது இல்ல, இன்னும் இல்ல. அதுக்குதான் இங்க மாணிக்க வாசகர் சொல்றாரு, உன்னுடைய ஒளி போன்ற உருவத்தை நீ காட்டியும் கூட என்னால உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்க தெரியலே, நீ எப்படி உன்னை அடையிறதுன்னு தெரியாமல் திகைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல அனுபோக சுத்தி அப்படின்னு சொல்ற. அனுபவ சுத்தி, அனுபவத்தை தூய்மையாக்குதல். அப்ப இதுல என்ன சொல்ல வர்றாரு, அனுபவத்தை எப்படி தூய்மையை ஆக்கிக்கணுமா, அவர் நமக்கு செய்த அருளை நினைத்து 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 அந்த எக்ஸ்பீரியன்ஸையே, அந்த அனுபவத்தையே நினைச்சு நம்ம நான்கிற தன்மையும் நம்மளுடைய எண்ணத்தையும் அந்த அனுபவமாக, இறை அனுபவமாகவே மாற்றி அதை சுத்திகரிச்சுக்கணும், தூய்மையாக்கிக்கணும் அப்படின்னு. இதுல நம்ம குரு வழியில பார்த்தோம்னா சிலருக்கு தீட்சை கொடுக்கப்படுது. அதாவது சிலருக்கு மந்திர தீட்சை கொடுக்கப்படுது. சிலருக்கு குருவினுடைய வழியே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கு. அந்தந்த அவரவர்களுடைய மனதை பொறுத்து, அவரவர்களுடைய சூழ்நிலையை பொறுத்து, தன்மையை பொறுத்து அவர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியா குரு சொல்றாரு. அப்ப குரு நமக்கு எப்படி சொல்றாரோ அதுதான் நமக்கு தகுந்தது அப்படிங்கிறத நம்ம உணரணும். இதுல என்னன்னா, சிலருக்கு ராஜாராம்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு சொல்றாரு. இப்ப சாயப்பாவோட கதையில பார்த்தோம்னா, ஒரு சிலருக்கு நீ ராஜாராம்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு சொல்றாரு. அதே இன்னொரு
வயதான மூதாட்டி வந்து நீங்க எனக்கு இப்ப மந்திர தீட்சை கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் 3 நாளைக்கு. நீங்க 3 நாளைக்கு இல்ல, நீங்க எப்ப கொடுக்குறீங்களோ அது வரைக்கும் நான் மந்திர தீட்சை எடுத்துக்காத வரைக்கும் நான் வந்து சாப்பிட மாட்டேன், நீங்க எனக்கு சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு தண்ணி இது எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் விட்டு அந்த இடத்துல பிடிவாதமா இருக்காங்க. அப்ப ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது. அப்போ சாயப்பா பக்கத்துல இருக்கவங்க போய் சொல்றாங்க, நீங்க அவங்கள பாருங்க, இல்ல அந்த அந்த அவங்க மூதாட்டியா இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவதுன்னா அப்புறம் உங்க மேலதான் எல்லாரும் சொல்லுவாங்க, அதனால நீங்க அது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்றாங்க. அப்ப அந்த அந்த மூதாட்டிய கூப்பிட்டு சாயப்பா சொல்றாரு, எனக்கு என்னுடைய குரு எந்த ஒரு மந்திர தீட்சையும் எதுவுமே கொடுக்கலமா. அவரு அவர் இருந்தப்போ அவரையே நான் பார்த்து அவர் என்ன செய்யறாரோ அதை பார்த்து நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அதுவே எனக்கு பேரானந்தமாக இருந்தது. அவர் அவர் என்னை விட்டு நீங்கினதுக்கு அப்புறமும் அவரையே நினைச்சுக்கிட்டு இருக்க சொல்லிதான் எனக்கு கட்டளையும் விட்டார். அது போல நீ என்னோட இருக்கக்கூடிய இந்த தருணங்களை நினைச்சு நினைச்சு அந்த அந்த நினைப்பிலேயே நீ இரு, அதுதான் என்னுடைய குரு எனக்கு சொன்னாரு, நான் அததான் நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக வருது. இதுல நம்ம இது என்னன்னு இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்களை விட அனுபவங்களை தூய்மையாக்குறதுக்கு அந்த இறைவன் நமக்கு அருளிய விதம், இல்ல நம்ம இறைவனோட கிடைச்ச அனுபவம், அதையே நினைச்சு 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 நம்மளுடைய இத வந்து சுத்தி பண்ணிக்கணும், தூய்மையாக்கிக்கணும் அப்படிங்கறது இந்த முதல் பாடலுடைய விளக்கமாக இருக்கு. இத வந்து சைன் அப் ஷீட்ல நான் பேர் பார்த்தேன். ஜெயம் ஹேண்ட் ரைஸ். ஜெயம் அவர்கள் பாடுறாங்க. திருச்சிற்றம்பலம். ஈசனேயன் எம்மானே எந்தை பெருமான் என் பிறவி நாசனே நான் யாதும் ஒன்று அல்லா பொல்லா நாயான நீசனேனை ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் அன்பாயே தேசனே அம்பளவனே செய்வது ஒன்றும் அறியேனே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ. அடுத்த பாடல், இந்த போன பாடல்ல நம்ம சொன்ன மாதிரி இப்படி நிறைய விதத்துல ஒண்ணு மந்திர தீட்சை இல்லைன்னா இது அப்படின்னு கிடையாது. நிறைய விதத்துல குரு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்னு சொல்றாங்க. சிலருக்கு வந்து நீங்க பெரிய புராணத்தை படிங்க அப்படின்னு சிலருக்கு சொல்றாங்க. யோகிராம் ஐயாவோட இதுல பார்த்தோம்னா கூட சிலருக்கு நீ பெரிய புராணத்தை படி அப்படின்னு சொல்றாங்க. சிலருக்கு வந்து திருவாசகத்தை படி அப்படின்னு சொல்றாங்க. சிலருக்கு வந்து நீ நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லு, யோகிராம் சரத்குமார் சொல்லு, இப்படி அவர்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அவர்களுடைய தன்மை அறிந்து சொல்றாங்க. இப்ப நமக்கு அந்த தன்மை அறிந்து நேரடியாக கட்டளை வாங்குறதுக்கு நமக்கு அந்த குருவினுடைய இது இல்லைனாலும் இறைய அனுபவத்தை நினைச்சு நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும். ஏன்னா இந்த அருள்ங்கிறது எங்கும் எப்பயும் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அருளை கொடுக்கக்கூடியது மட்டும்தான் அவருடைய வேலை அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுது. அவருடைய வேலை என்ன? இறைவனுடைய சதா சிவானுகிரகதா அப்படின்னு ஒரு நாமம் வருது. சதா சர்வ காலமும் இறைவன் அனுகிரகம் செய்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னு எல்லார் மேலேயும் அந்த அருள் வந்து விழுந்து கொண்டே இருக்கு. நம்ம அதை எப்படி உணர்றோமா இல்லையா அப்படிங்கிறதுதான். அப்ப அந்த இறை அனுபவத்தை நினைச்சு 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 நம்ம இந்த அனுபவ சுத்தி அடையணும் அப்படிங்கறதுதான். இதுல எனக்கு என்ன சொல்றாரு மாணிக்கவாசகர் போன பாடல்னா, எனக்கு நினைக்க வரமாட்டேங்குதே, இனி எப்படி நான் வந்து என்னைய சுத்தி பண்ணிக்குவேன்னு தெரியலையே அப்படின்னு அதையுமே இறைவன் கிட்ட கொடுத்துறது. நான் நினைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால நினைக்க முடியலையேப்பா, நீ என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு. நான் நினைக்கிறேன்னு சொல்லி என்னால நினைக்க முடியுமோ? நீ என்னைய நினைச்சாதான் நான் உன்னைய நினைக்க முடியும் அப்படிங்கறதுதான் போன பாடல். அடுத்த பாடல், செய்வது அறியா சிறுநாயேன் செம்பொன் பாதமலர் காணா பொய்யர் பெறும் பேறு அத்தனையும் பெறுதற்கு உரியேன் பொய்யில்லா மெய்யர் வெறியார் மலர்பாதம் மேவ கண்டும் கேட்டிருந்தும் பொய்யனேன் நான் உண்டு உடுத்து இங்கு இருப்பது ஆனேன் போர் ஏறே. செம்மையான பொன்பாதங்களை காணாத பொய்யர்கள் அடையும் நரக துன்பத்திற்கே நான் தகுதியானவன்.
உண்மையான அடியவர்கள் இறைவனின் மலர்பாதங்களை அடைவதைக் கண்டும் கேட்டும் பொய்யனாகிய நான் இன்னும் சாகாமல் உண்டு உடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. போர் வீரனை போன்ற வலிமையான இறைவனே, என் நிலையை என்னவென்று சொல்வேன்? ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப ஒரு ஆறாத காயமா மாணிக்கவாசகருக்கு என்ன இருக்கு அப்படின்னா, எது அவர் அப்பப்ப வந்து அந்த ஒரு ஆற்றமாட்டாமே காமிக்குது அப்படின்னா, அந்த இவர் இவர் போகும்போது இவர் கண்ணுக்கு முன்னாடியே அங்க குருவாக வந்தவரும் குருவோடு வந்த சிஷ்யர்களும் எல்லோரும் அந்த அக்னியில் இறங்கி சென்று மறைவதை கண்ணுக்கு நேராக பார்க்கிறார். அப்ப நான் தான் அந்த பரம்பொருள் அப்படின்னு குருவாக வந்த மனித உருவத்தில் வந்து தன்னை ஆட்கொண்டு தான் தான் அந்த பரம்பொருள்னு உணர்த்திய பிறகு கட்டளை கொடுக்கிறார். அவர் கட்டளை ஏற்று அந்த வேலையை செய்ய போறார் மாணிக்கவாசகர். போயிட்டு வரும்போது அது போயிட்டு வர்றதுக்குள்ள இங்க இருந்தவங்க எல்லாம் காணோம் அப்படின்னு கூட சொல்லல. இவர் கண்ணுக்கு நேர அது நடக்குது. அப்படி நடக்கும்போது என்னால அதுல பண்ண முடியலையே, வந்து சேர முடியலையே, அப்ப அவர்களெல்லாம் மெய்யான அடியார்கள். நான் என் கண்ணுக்கு நேரம் அவங்க போறத இறை பதத்தை அடையிறத நான் பார்த்தேன். அப்படி பார்த்திருந்தும் நான் இன்னும் இந்த உடலுக்கும் இதுக்கும் இத நினைச்சு இன்னும் நான் இங்க இருக்கேனே, உண்டு உடுத்து நான் இன்னும் இங்க இருக்கேனே, என்னுடைய நிலையை நான் என்னவென்று சொல்வது அப்படின்றார். அப்போ உடல் பற்று உள்ளவரை இந்த உடலை நாம் பேணணும் தான். ஆனா உடல் பற்று உள்ளவரை துன்பம் மிகும். உணர்ந்த அவன் தாளினை பற்றி கொள்ள வேண்டும். இந்த உடல் பற்று இருக்கும் வரைக்கும் நமக்கு துன்பம் தான் அப்படிங்கிறத உணர்ந்து அவன் தாளினை பற்றி கொண்டால் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுபடலாம் அப்படிங்கிறது இந்த பாடலினுடைய பொருளாக இருக்கு. அனுபவ சுத்திக்கு. உமா சிவகுமார். திருச்சிற்றம்பலம். செய்வதறியா சிறு நாயே செம்பொன் பாத மலர் காணா பொய்ய பெரும் பேரத்தனையும் பெறுதற்குரியேன் பொய்யிலா மெய்யர் வெறியார் மலர் பாதம் மேவ கண்டும் கேட்டிருந்தும் பொய்யனே நான் உண்டுடுத்திங்கு இருப்பதானேன் போரேரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தேங்க்யூமா. போர் ஏறே நின் பொன் நகர்வாய் நீ போந்தருளி இருள் நீக்கி வார் ஏறி இளமென் முலையாளோடு உடன் வந்தருள அருள் பெற்ற சீரியேறு அடியார் நின் பாதம் சேர கண்டும் கண் கெட்ட ஊர் ஏறு ஆய் இங்கு உழல்வேனோ கொடியேன் உயிர்தான் உலவாதே. போர்க்களத்து ஏறு போன்றவனே, நீ உன் அழகிய நகரிலிருந்து உமையவளோடு வந்து அடியவர்களின் அறியாமை இருளை நீக்கினாய். அதை கண்டு உன் அருள் பெற்று சீரிய அடியவர்கள் தன் திருவடியை சென்றடைந்தனர். ஆனால் நானோ கண்ணிருந்தும் வழியறியாத ஊர் சண்டையிடும் காளை போல தவித்துக் கொண்டிருக்கிறேன். இவ்வளவு கொடுமையான என் உயிர் இன்னும் போகாமல் இருக்கிறதே. அதாவது இறைவனடி சேர்ந்தவருக்கு இன்பம். இறையடி இதுல வந்து நம்ம நடுவுல வந்து சொர்க்கம் அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த சொர்க்கம் நரகம் அதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த சொர்க்கம் இதெல்லாம் வந்து ஒரு ஹையராக்கி லெவல், தேவலோகம் இது எல்லாமே ஒரு ஹையராக்கி லெவல்ல மனித இந்த ஹியூமன் பிளேனை விட கொஞ்சம் ஹையர் பிளேன்ஸ்ல இருக்கு. மும்மூர்த்திகளோடது. அதுக்கப்புறம் இந்த 14 லோகங்கள் சொல்லப்படுது. இதுல ஒவ்வொரு அந்த கான்சியஸ்னஸ் எலிவேட் ஆக ஆக ஒவ்வொரு லோகங்கள் அதுக்கு சொல்லப்படுது. பூர்புவ சுவ மக தப ஜன சத்தியலோகம்னா கடைசி 7வது லோகமாக வருது. அப்படி அந்த கான்சியஸ் லெவல் கூட 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 ஒவ்வொரு லெவலா அதுக்கு தகுந்த அந்த பிளேன்ல வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இறை அடி அப்படிங்கிறது இது இந்த மொத்த கான்சியஸ்னோடையும் கலக்கக்கூடிய தன்மையை தான் இங்க சொல்லப்படுது. அப்போ இதுல வந்து இந்த ஹையராக்கியும் கிடையாது, மேல போறது கீழே வர்றதும் கிடையாது. இது எதுவுமே கிடையாது. இறைவனோடு இறைவனாக கலக்கக்கூடிய இதத்தான் வீடு பேரு என்று சொல்லக்கூடியது. இதத்தான் முக்தி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது போல சேர்ந்த அடியாருக்கு இன்பம் தான். உன் அடியை சேர்ந்தவருக்கு இன்பம். இது போல இல்லாத மற்றவர்களுக்கு துன்பமே வந்தடைகிறது. ஏன் துன்பம் வந்தடைகிறது? இப்போ
தேவர்களாக இருந்தாலும் அவர்கள் மனித பிறவி எடுக்க வேண்டும். ஏன்னா மனித பிறவி எடுத்தாதான் முக்தி அடையலாம். நம்ம நிறைய இந்த ராமாயண கதைகளையும் மகாபாரத கதைகளையும் பார்ப்போம். ஆஹ் தேவர்கள் வந்து மரமாக நின்றார்கள். கிருஷ்ணர் வந்து அந்த உலக்கை உருட்டி கொண்டு வந்து 2 மரத்துக்கு நடுவுல விட்டு அந்த மரத்துக்கு மோட்சம் அளிக்கிறார். அப்ப மரமாக பூலோகத்தில் அவர்கள் தனக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும்னு தேவலோகத்துல இருந்தவர்கள், அது ஒரு காரணம். அந்த சாபம்னு சொல்றதெல்லாம் சும்மா ஒரு காரணம் தான். ஆனா அவர்கள் அதுக்கு ஏங்கி கொண்டிருந்தவர்கள் தான் முக்தி கிடைக்கணும்னு அதுக்கு மரமாக வந்து இருந்து தவம் செய்து காத்திருந்தார்கள், அந்த இறைவனுடைய பேற்றை பெற வேண்டும்னு. இப்படி அகல்யினுடைய நம்ம ஸ்டோரிய பார்க்கலாம். இப்படி இவர்கள் எல்லாம் தேவர்களாக இருந்தாலும் மும்மூர்த்திகளாக இருந்தாலும் எந்த லோகத்தில் இருந்தாலும் இவர்கள் இங்கு வந்துதான் அந்த முக்தியை பெற முடியும் அப்படின்னு, பூலோகத்தில் பிறந்துதான் இந்த முக்தியை அடைய முடியும். இந்த பூலோகத்தில் பிறக்கும் போது மனிதனாக பிறந்தா அதுல ப்ராபபிலிட்டி வந்து ஜாஸ்தி. அதே விலங்கு மற்ற ஜீவராசிகளுக்கு ப்ராபபிலிட்டி கம்மி. ஆனாலும் கஜமோக்ஷம் உண்டு. விலங்குகளுக்கும் அந்த மோட்சமானது கிடைச்சிருக்கு அவன் அருளால. அதனால தகுதி என்பது அவன் பார்ப்பது கிடையாது. தகுதியின்றி அவன் கருணையே பிரதானமாக கொண்டு எல்லோருக்கும் வந்து அவன் அருள் கொடுக்கிறான். அப்படி அடி சேர்ந்தவர்கள் மட்டுமே இன்பமாக இருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம வந்து உணரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் தான் இந்த பாடல். பெரிய என்ன சிவா திருச்சிற்றம்பலம். போரேரே நின் பொன்னகர்வாய், போரேரே நின் பொன்னகர்வாய், நீ போந்தருளி இருள் நீக்கி வாரேர் இளமென் முலையாளோடு உடன் வந்தருள அருள் பெற்ற சீரேர் அடியார் நின் பாதம் சேர கண்டும் கண் கெட்ட ஊரேராயிங்குடல் வேணோ கொடியேன் உயிர் நான் உலவாதே. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். ரொம்ப அழகா இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்த பாடல். உலவா காலம் தவமேதி உறுப்பும் வெறுத்து இங்கு உனை காண்பான், பல மாமுனிவர் நனிவாட பாவியேனை பணி கொண்டாய், மலமா குரம்பை இது மாய்க்க மாட்டேன் மணியே உனை காண்பான், அளவா நிற்கும் அன்பிலேன் என் கொண்டு எழுகேன் எம்மானே. பெரிய முனிவர்கள் பல காலம் தவமிருந்து உடலை வருத்தி உன்னை காண காத்திருக்க எளியவனாகிய என்னை நீ தேடி வந்து ஆட்கொண்டாய். ஆனால் நானோ அழுக்கு நிறைந்த இந்த உடலின் பற்றை விட முடியாமல் தவிக்கிறேன். உன்னை காணும் அளவிற்கு உன்னிடம் உண்மையான அன்பும் என்னிடம் இல்லை. என் தலைவனே, என்னை ஆதாரமாக கொண்டு நான் உன்னிடம் வந்து சேர்வேன். எதை ஆதாரமாக கொண்டு நான் உன்னிடம் வந்து சேர்வேன்? இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, உடலுக்கு வரும் துன்பத்தை பொருட்படுத்தாது, உடலுக்கு பல அதாவது உடல் எப்போதுமே பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்ப அதுக்கு என்ன எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் அதையும் பொருட்படுத்தாது. ஏன்னா அந்த கடைசி நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது நல்லா நன்றாக வாழ்ந்து ஒரு 100 வயது அந்த மாதிரி இருக்கும்போது அந்த உயிரை விடக்கூடிய அந்த தருணத்தில் கூட ஏதோ நம்ம உடல்ல ஒரு இடத்துல காயமோ வலியோ ஏதோ ஒண்ணு இருந்தா கூட நமக்கு வேற எங்கேயும் நம்மளுடைய மனசு செல்லவே செல்லாது. அந்த அந்த இப்படி ஆயிடுச்சே, இந்த இடத்துல இருக்கே, இப்படி இது பண்ணுதே அப்படின்னா அதை பத்தியே அந்த நினைப்பு ஃபுல்லா இருக்கும். அப்போ அந்த ஒரு குறையே நமக்கு வந்து அவ்வளவு நம்மளுடைய எண்ணத்தை வந்து ஆக்கிரமிச்சு அப்படி இருக்கும்போது அந்த கடைசி நேரத்துல நாடி நரம்புகள் அத்தனையும் ஒவ்வொன்றாக விடும்போது இறைவனை நினைப்பது அப்படிங்கிறது மிக 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 கடினம். அது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. ஆனா அந்த கடைசி நிலையில யாரு இறைவனை நினைக்கிறார்களோ அவர்கள் இறைப்பதம் சேருகிறார்கள். ஏன்னா கடைசியா நீ நினைச்சல அது எவ்வளவு கடினம்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் அந்த கடை நிலையில அது எப்பேற்பட்டவராக இருந்தாலும், என்ன பாவம் செய்தவனாக இருந்தாலும், அது இறைவனையே நினைச்சு கூப்பிடலைன்னா கூட, ஒருத்தர் வந்து தன் மகனுக்கு நாராயணன்னு பேரு வச்சிருந்தாராம். அவர் எந்த விதமான அவர் வாழ்ந்த வாழ்க்கையில சொல்லிக்கும்படியாக ஒரு புண்ணிய காரியம் என்று ஒன்றுமே இல்லையாம். ஆனால்
அந்த தன் மகனை வந்து கடைசி காலத்துல தனக்கு பணிவிடை செய்யறதுக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு திட்டுவாரா, நாராயணா நீ இதை செய்யல, நாராயணா இங்க வந்தியா, நாராயணா நான் உன்னை தண்ணி கேட்டேன் நீ கொடுக்கல, நாராயணா நீ இப்படி பண்ண, இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அப்போ கடைசி நேரத்துல அந்த நாராயணனை திட்டுறதுக்காகவே அவர் ஏதோ நாராயணா அப்படின்னு சொல்லும் போது அந்த அவருடைய உயிர் போனதாம். அப்ப போகும்போது இவர் வந்து எந்த புண்ணிய காரியமும் செய்யலையேன்னு யமதூதர்கள் இவரை கொண்டு செல்ல வந்தார்களாம். வரும்போது அங்கு விஷ்ணு தூதர்களும் நின்றார்களாம். நின்று நீ இல்ல இந்த ஆன்மாவானது வைகுண்டத்துக்கு செல்ல வேண்டியது அப்படின்னா அது எப்படி சாத்தியமாகும், இவருடைய கணக்குல ஒரு புண்ணியமுமே இல்லையே அப்படின்னா அவர் கடைசியாக அவர் கூப்பிட்டது நாராயணனை. அப்ப நாராயணா அவர் எந்த இதுவும் செய்யலைனாலும் அந்த நாமத்துக்கு அவ்வளவு புண்ணியம் உண்டு, அவ்வளவு சக்தி உண்டு. அப்ப அந்த நாமத்தினால் அவர் வந்து வைகுண்டம் செல்றாருன்னு அந்த கடைசி நேரத்துல சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். அப்போ இந்த உடலுக்கு வரும் துன்பத்தையும் பொருட்படுத்தாது நம்மளுடைய மனதை இறை நாமத்தையோ இல்ல இறை நினைப்பையோ, நமக்கு நாமம் சொல்ல நிக்கல அப்படின்னா கதை நமக்கு ரொம்ப அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்க முடியுது, அதுக்குள்ள நம்ம ஆழ்ந்து போக முடியுது அப்படின்னா அந்த கதைக்குள்ள நம்மளுடைய மனசை செலுத்துறதோ ஏதோ ஒரு வகையில இந்த மனதை இறைவனுக்கு உட்படுத்தி கொள்வதுங்கிறது தான் நம்ம வந்து செய்ய வேண்டிய காரியம். அது பண்ண வரலையே, நான் உன்னிடம் எப்படி வந்து சேருவேன், அது என்னால பண்ண வரலையே, இது வழி அப்படின்னாலும் கடைசியா அதையும் இங்க மாணிக்க வாசகருடைய பாணி பாவம் எப்படி அப்படின்னா, இது இப்படி பண்ணா உன்னை வந்து சேரலாம், ஆனா எனக்கு அது பண்ண வரலையே, நீ தான் எனக்கு ஏதாவது வழி சொல்லணும், நீ தான் எனக்கு எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு கேக்குறதுதான் இந்த பாடம். அருண் அவர்கள் பாடுங்க. உளவா காலம் தவம் எய்தி உறுப்பும் வெறுத்திங்கு உன்னை காண்பான் பல மாமுனிவர் நனிவாட பாவியேனை பணி கொண்டாய் மலமா குரம்பை இது மாய்க்க மாட்டேன் மணியே உன்னை காண்பான் அளவா நிற்கும் அன்பு இல்லேன் என் கொண்டு எழுகேன் எம்மானே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ அருண். அடுத்த பாடல். மான்னேர் நோக்கி உமையாள் பங்கா வந்து இங்கு ஆட்கொண்ட தேனே அமுதே கரும்பின் தெளிவே சிவனே தென்தில்லை கோனே உந்தன் திருக்குறிப்பு கூடுவார் நின்கழல் கூட ஊன் ஆர் புழுக்கூடு இது காத்து இங்கு இருப்பது ஆனேன் உடையானே. மான் போன்ற கண்களை உடைய உமையவளின் பங்கனே எனக்கு தேனாகவும் அமுதாகவும் கரும்பின் சாராகவும் இனிப்பவனே தில்லை அம்பலத்தின் அரசே உன் திரு உள்ளத்தை புரிந்து கொண்ட அடியவர்கள் உன் திருவடியை சென்றடைந்து விட்டனர். ஆனால் நானோ எலும்பும் சதையும் புழுக்களும் நிறைந்த இந்த உடலை இன்னும் சுமந்து கொண்டு அதை பாதுகாத்து கொண்டு இங்கேயே இருக்கிறேனே. அதாவது இது எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, இதுலயும் சிவபுராணத்துல அந்த முதல்ல வரக்கூடிய அடிகளை நம்ம பார்க்கலாம். புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் எல்லாம் முனிவராய் தேவராய் பேயாய் கணங்களாய் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வீடுற்றேன். இத அதாவது ஒவ்வொரு உடல் பற்றுன்னா உடல் மேல உள்ள பற்று மட்டுமல்ல, அவருதான் மாயையால இவ்வளவு உருவாக்கி வச்சிருக்காரு. மாயையாலன்னு சொல்ல முடியாது, இது நமக்கு ரியலா இருக்குல்ல. இப்போ நம்மளே இப்ப விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு வந்துருச்சு, நம்மளால இதை ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடியும். இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டிங்கிறத நம்ம கண்ணுல மாட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி எதுவுமே இல்லைனாலும் அதுக்குள்ள அதை மாட்டிக்கிட்டு இருக்க வரைக்கும் நம்ம அதுக்குள்ள எல்லாம் பண்ணுவோம், அது கொடுக்குற எமோஷன்ஸ் எல்லாம் ரியலா ஃபீல் பண்ணுவோம், ஆமான்னு நினைப்போம். அப்ப அந்த கண்ணாடியை எடுத்ததுக்கு அப்புறம்தான் உண்மையா இங்க அது எதுவுமே இல்ல, நம்ம காற்றுல கையையும் காலையும் வீசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு தெரிய வரும். அது போல இந்த எல்லாம் புல் இருக்கு பூடு இருக்கு, இது எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை வந்ததுன்னா இந்த பூலோகத்தை பார்த்து குபேரர் நினைச்சாராம் பூலோகத்தை பார்த்து எத்தனை திருத்தலங்கள் இருக்கு,
இந்த திருத்தலங்களை எல்லாம் போய் போய் சேவிக்க வேண்டாமா? நம்ம என்ன இங்க உட்கார்ந்து கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம்? இந்த சொர்க்கலோக கணக்கை எத்தனை தடவை வந்து பாக்குறது? இந்த பூலோகத்துல போய் ஒவ்வொரு சிவாலயங்களையும் நம்ம தரிசிக்க வேண்டாமா அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் எழுந்ததாம். அப்படி எண்ணம் எழுந்த உடனேயே நீ அதை போய் நீ அனுபவிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் பூலோகத்துக்கு வர்றார். அப்படி பூலோகத்துக்கு வந்தவர் தான் யாரு? பட்டினத்தார். அப்ப பட்டினத்தார் குபேரராக பிறந்து அவருடைய பாதி காலம் வந்து வணிகராகவும் நல்ல பெரும் செல்வந்தராகவும் கழிக்கிறார். பின் பகுதியில அனைத்து சிவாலயங்களுக்கும் தன் கால்நடையாகவே எல்லா சிவாலயங்களுக்கும் சென்று சென்று மனதார அந்த அந்த ஆசை தீரும் அளவு அதை அனுபவித்து விட்டு இறைவனடி சேர்கிறார். அப்படி எந்த ஒரு ஆசையானாலும் அது பக்குவப்படும் வரைக்கும் அந்த ஆன்மாவானது இந்த பூலோகத்தில் இருக்கிறது. அது பக்குவப்பட்டு போதும், எல்லாம் அடைஞ்சிட்டேன், எல்லாம் பார்த்துட்டேன், இனி எதுவும் பார்க்கறதுக்கு இல்ல, எனக்கு இது போதும் அப்படின்னு எப்போ அததான் பக்குவம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்போ அந்த ஆன்மா பக்குவப்படுதோ அது வரைக்கும் இறைவன் பொறுமையாக காத்திருக்கிறாராம். அது பக்குவப்படட்டும், அதுல எந்த ஒரு ரஷ்யம் இல்லை. உனக்கு இது தெரியல, நம்ம கூட நம்ம பிள்ளைங்களுக்கு உடனே எல்லாம் தெரிஞ்சிடணும், உடனே அவங்களுக்கு எல்லாம் வந்துடணும் அப்படின்னு அவங்க அந்த லேர்னிங் ப்ராசஸ்ல இருக்காங்கிறத கூட சில சமயம் புரிஞ்சுக்காம இது ஏன் உனக்கு தெரியல அப்படின்னு சில சமயம் கடுமையான கோபம் வரும். ஆனா அந்த அந்த இறைவனானவன் தாயிற் சிறந்த தயாவானவன் நம்ம பக்குவப்படும் வரை எவ்வளவு நாட்கள் இல்ல, எவ்வளவு யுகங்களானாலும் தன்னை வந்து பக்குவப்பட்டு தன்னை வந்து சேரும் வரை அவன் பொறுமையாக காத்திருக்கிறாராம், கருணையே வடிவமாக. அவனை வந்து சேர்றதுக்கு என்னெல்லாம் வழியோ அதையெல்லாம் செய்து கொடுத்து பக்குவமாக செய்து கொடுத்து காத்திருக்கிறானாம். அப்படி இறைவன் பக்குவப்பட்ட உயிர்களுக்கே வீடு பேறு அளிக்கிறான், முக்தி அளிக்கிறான். இதுல தகுதியுள்ள உயிர்களுக்கே வீடு பேறு அளிக்கிறான்னு சொல்லப்படல. தகுதியற்ற உயிர்களை ஆட்கொள்கிறான், ஆனால் பக்குவப்பட்ட ஆன்மாக்களை தான் அவன் தன்னோடு சேர்த்து கொள்கிறான். பக்குவப்பட்டன நம்மளே விரும்பி எனக்கு போதும்பா, எல்லாம் பார்த்துட்டேன், எனக்கு போதும் அப்படின்னு சொல்லும் போதுதான் அவன் தன்னோடு சேர்த்து கொள்கிறான் அப்படின்னு. அப்போ இங்க என்னன்னா, மாணிக்க வாசகர் நான் இன்னும் பக்குவப்படலையோ, எனக்கு இன்னும் போதும்னு தோணலையோ, இன்னும் இந்த உடல் மேல எனக்கு பற்று இருக்கோ, இன்னும் இந்த பூலோகத்துக்கு மேல எனக்கு பற்று இருக்கோ, அதனாலதான் நான் இன்னும் உன்னை வந்து சேராம இருக்கேனோ அப்படின்னு சொல்றாரு இந்த பாடல்ல. சோ இதை நம்ம பாடலாம். சாலா நாகப்பனாச்சி அவர். சாலாச்சி அன்மியூட் பண்ணிக்கணும். மாநேர் நோக்கி உமையாள் பங்கா வந்து இங்கு ஆட்கொண்ட தேனே அமுதே கரும்பின் தெளிவே சிவனே தென் தில்லை கோணே உந்தன் திரு குறிப்பு கூடுவா நின் கடல் கூட ஊனார் புழுக்கூடு இது காத்திங்கு இருப்பதானேன் உடையானே. சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ ஆச்சி. அடுத்தது, உடையானே நின்தனை உள்கி உள்ளம் உருகும் பெரும் காதல் உடையார் உடையாய் நின் பாதம் சேரக் கண்டு இங்கு ஊர் நாயின் கடையானேன் நெஞ்சு உருகாதேன் கல்லா மனத்தேன் கசியாதேன் முடையார் புழுக்கூடு இது காத்து இங்கு இருப்பது ஆக முடித்தாயே. என்னை உடையவனே, உன்னையே நினைந்து உள்ளம் உருகும் பேரன்பு கொண்ட அடியவர்கள் உன் திருவடியை சேருவதை கண்டேன். ஆனால் தெருநாயை விட கடையவனான நான் நெஞ்சம் உருகாமலும் கல்லு போன்ற மனத்தோடும் இங்கேயே இருக்கிறேன். நாற்றம் எடுக்கும் இந்த புழுக்கூடாகிய உடலை பாதுகாத்து கொண்டு இங்கேயே உழலும்படி செய்து விட்டாயே. பக்குவம் இல்லாதவரை அவர் பக்குவம் வரும் வரை இந்த உலகில் விட்டு செல்கிறார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதனால நான் இன்னும் இந்த உடலோடையே இருக்கிறேனே, எனக்கு இன்னும் இந்த உடலுடைய நினைப்பு, பாடி கான்சியஸ்ங்கிறது, அதை விட முடியலையே அப்படிங்கிறது தான் இங்க மாணிக்க வாசகருடைய வரியில் உள்ள ஆற்றாமையாக இருக்கிறது. இதை படிக்கலாம். புவனா சங்கர். உடையானே நின் தனை உள்கி உள்ளம் முருகும் பெருங்காதல் உடையார் உடையாய் நின் பாதம் சேர கண்டிங் ஊர் நாயிர் கடையானேன் நெஞ்சு உருகாதேன்
கல்லா மனத்தேன் கசியாதேன் மூடையார் புழு கூட்டு இது காத்து இங்கிருப்பதாக முடித்தாயே. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ போனா. அடுத்த பாடல். முடித்த ஆறும் என் தனக்கே தக்கதே முன் அடியாரை பிடித்த ஆறும் சோராமல் சோரேனேன் இங்கு ஒருத்தி வாய் துடித்த ஆறும் துகில் இறையே சோர்ந்த ஆறும் முகம் குறு வேர் பொடித்த ஆறும் இவை உணர்ந்து கேடு என் தனக்கே சூழ்ந்தனே. இறைவா, நீ என்னை இப்படி தவிக்க விட்டது என் தகுதிக்கு ஏற்றதே. முன்னமே உன் அடியவர்கள் உன் திருவடியை பற்றி கொள்ள நானோ உன் அருள் வழியில் செல்லாமல் உலக ஆசைகளில் மயங்கி காலத்தை வீணடித்தேன். அந்த பொய்யான இன்பங்களின் மாற்றங்களையே பெருமையாக எண்ணி எனக்கு நானே கேட்டை தேடிக்கொண்டேன். சோ இதுல என்ன சொல்றாருன்னா, வேண்டத்தக்கது அறிவோயினின் நம்ம பிரார்த்தனை பாடல் போல இதில் எல்லாம் மனசு தவிக்குது, இப்படி அப்படின்னு தவிக்குது. அப்புறம் அவர் கொடுக்கக்கூடிய, அவர் எப்படி நம்மளை எந்த இடத்துல வைக்கிறாரோ அதுதான் நமக்கு சிறந்தது, அதுதான் த பெஸ்ட் தட் கேன் ஹேப்பன் எவர் அப்படின்னு சொல்றாரு யோகிராமையா. அதாவது நாம் இப்போ எந்த நிலையில எப்படி இருக்கிறோமோ அதுதான் தட் இஸ் த பெஸ்ட் திங் தட் கேன் ஹேப்பன் எவர் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இறைவன் ஒரு சின்ன காரியத்தை கூட எந்த விதமான காரியமும் இல்லாமல் செய்யறது இல்லை அப்படின்னு. அப்ப அதுல நம்பிக்கை இருந்ததுன்னா நம்மளுடைய பிரதிவினையானது குறையும். அப்ப பிரதிவினையானது அதாவது ரியாக்ஷன்ஸ் குறைஞ்சது அப்படின்னா மேலும் கர்மங்கள் சேர்க்க மாட்டோம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இங்க மாணிக்க வாசகர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவும் அவரால போய் சேர முடியலையே, நீந்தான் என்னைய நீந்தான் காப்பாத்தணும், எனக்கு தெரியல அப்படின்லாம் புலம்பும் போதும் கூட மறுபடியும் மனசை சமாதானப்படுத்திக்கிறார். எல்லாரும் அவரை தேடி போகும்போது நம்ம உலக வாழ்க்கையில சுற்றி தெரிஞ்சோமே, நம்மளுடைய எத்தனை நாட்களை நம்ம வீணாக கழிச்சோம். அப்ப அதுக்கெல்லாம் எனக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்றாரு. இதையே சிவவாக்கியருடைய பாடல்லையும் நம்ம பார்க்கலாம். அவரும் இதே வார்த்தைகளை சொல்றாரு. பண்டு நான் பறித்தெறிந்த பன்மலர்கள் எத்தனை, பாழிலே ஜபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை, மிண்டராய் தெரிந்த போது இறைத்த நீர்கள் எத்தனை, மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்ததெத்தனை அப்படின்றாரு. அதாவது அவருடைய நினைப்பு இல்லாமல் நம்ம எத்தனை மலர்களை அவருக்கு தான் வச்சிருப்போம். ஆனா அவரை உணராமல், அவருடைய நினைப்பு இல்லாமல், எண்ணத்தில் அவருடைய நினைப்பு இல்லாமல் வச்ச பன்மலர்கள் எல்லாம் வீணானதுதான். பாலிலே ஜபித்து விட்ட மந்திரங்கள் எத்தனை, அந்த மந்திரத்தினுடைய தன்மை தெரியாமல், உணராமல், இறைவனுடைய தன்மை தெரியாமல் சும்மா ஜபிச்ச மந்திரங்கள் எத்தனை, மிண்டராய் தெரிந்த போது இறைத்த நீர்கள் எத்தனை. இப்போ நான் உணர்ந்த பிறகு மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்தது எத்தனை அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய அவர் காட்சிக்கு தெரியக்கூடிய ஒவ்வொன்றும் சிவாலயம் தானா. அவர் எங்க இருக்கிறாரோ அது சிவாலயமாகத்தான் இருக்கிறதா. இதுல சோ இப்படி தகுதியில்லாத உயிர்களையும் இறைவன் கருணையால் ஆட்கொள்வான். இப்ப எனக்கு இல்ல, இந்த பாடலோட விளக்கம் என்ன வருதுன்னா, உடல் பற்றி இறையை அடைய தடையாகும். நம்ம உலக இன்பங்களும் உடல் பற்றும் இறைவனை அடைய தடையாக இருக்கும். அப்படிங்கறதுனால அந்த நினைப்புல இறைவனையே இருத்தி கொள்றது அப்படிங்கறது அனுபவ சுத்திக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. மறுபடியும் எல்லா வரிகள்லையும் நமக்கு உணர்த்துவது அதுவாதான் இருக்கு. இதுல ஒரு சித்தருடைய கதை தான் சொல்ல வந்தேன். அதாவது அவர் இதுல எனக்கு நிறைய அந்த பேர்கள் எல்லாம் அவ்வளவு சரியாக ஞாபகம் இருப்பதில்லை. ஒரு குரு கிட்ட நிறைய சிஷ்யர்கள் இருக்காங்க. அதுல ஒருத்தர் பாண்டுரங்கனோடு நேர பேசக்கூடியவர். நேரனா பாண்டுரங்கன் பிரத்யக்ஷமாக அவர் பக்கத்துல இருந்து விளையாண்டு, எனக்கு விளையாடுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொன்னா பாண்டுரங்கன் பக்கத்துல குழந்தையா உட்கார்ந்து அவரோட விளையாடுவாரு. அப்படி அவருக்கு என்ன கேட்டாலும் பிரத்யக்ஷமாக பாண்டுரங்கன் தரிசனம் தந்து அவரோடு பேசிக்கிட்டே இருக்காரு. அப்படி ஒரு சிஷ்யர் இருக்காரு. இப்ப இந்த சிஷ்ய கூட்டம் இருக்கு. இந்த கூட்டத்துல அந்த குரு ஆனவர் கேட்கிறாரு,
வந்து இத ஒரு குயவன் இருக்காரு அந்த இடத்துல. குருவுக்கு கீழே ஒரு குயவன் பானை செஞ்சிட்டு இருக்காரு. அப்ப இந்த குரு வந்து இதுல எந்த பானையெல்லாம் ஆம், வெந்திருக்கு, எந்த பானையெல்லாம் அரை வேக்காடாக இருக்கு அப்படின்னும் போது எல்லா பானையும் தட்டி தட்டி இது வெந்திருக்கு, இது வெந்திருக்கு, இது வெந்திருக்குன்னு சொல்லி அங்க இருக்க சிஷ்யர்களை கூட அவர்கள் தலையும் தட்டி இது வெந்திருக்கு, இது வெந்திருக்கு அப்படின்னு சொல்லி கடைசியாக இந்த பாண்டுரங்கனை பிரத்யட்சமாக பார்க்கக்கூடிய அந்த பக்தர் இருக்காரு இல்லையா, அவருடைய தலையை தட்டி, ஓ இது மட்டும்தான் அரை வேக்காடா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்போ அவருக்கு ரொம்ப கோபம் வருது. நான் பாண்டரங்கனை நேர பார்த்து பேசிட்டு இருக்கேன், எவ்வளவு இது இருந்தா என்னை அரைவேக்காடுன்னு சொல்லுவான் அவன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு கோபம் வருது. அப்போ இந்த குருவுக்கு முன்னாடியும் அது நடக்குது. அப்ப குருவும் ஒண்ணும் சொல்லாம இருக்காருன்னு இவருக்கு அவ்வளவு கோபமும் அழுகையும் அது எல்லாம் சொல்லனாத ஒரு உணர்வுகள் அந்த மாதிரி வரும்போது அப்ப இவர் சொல்றாராம், இதுக்கான பதில் வந்து உனக்கு வந்து நீ இவரை இங்க ஒருத்தர் இருக்காரு, இவரை போய் நீ பாரு, அங்கதான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சரின்ட்டு அவரை போய் வேண்டா வெறுப்பாதான், நான் ஏன் போகணும், எனக்கு பாண்டுரங்கனே நேர காட்சி கொடுக்கும்போது இவங்க சொல்றதெல்லாம் நான் எதுக்கு நம்பணும் அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டாம்னு அப்படின்னு இருக்காரு. ஆனாலும் சரி போய் தான் பாப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு உந்துதலன் பேர்ல அங்க போய் பாக்குறாரு. அப்ப அந்த இவர் போய் பாக்குறாரு. அந்த சித்தர் எப்படி இருக்காருன்னா, கீழே தரையில வந்து கைகளை இப்படி மடக்கி கொண்டு கைகளின் மேல் தலையை வச்சு காலை தூக்கி சிவலிங்கத்தின் மேல வச்சிருக்காரு. கா அவருடைய கால்கள் சிவலிங்கத்தின் தலை மேல இருக்குது, அப்படி இருக்கு. அதை பார்த்தோன்னே இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ நம்ம யார்கிட்ட வந்திருக்கோம், என்ன எதுக்காக வந்திருக்கோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மனசு சங்கடமாக இருக்கு. ஆஹ் திரும்பி போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல திரும்ப பக்கத்துல வராரு. இத கேட்காம போக கூடாதுன்னு தோணுது அவருக்கு. அதாவது இப்படி சிவலிங்கத்தை தலை மேல இப்படி காலை வைக்கிறது நியாயமா அப்படின்னு கேட்காம போக கூடாது அப்படின்னு தோணுது அவருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் கேக்குறாரு, இந்த மாதிரி நீங்க காலை எடுங்க, சிவலிங்கத்தின் மேல இருக்கு. ஓ சிவலிங்கத்தின் மேலயா என் கால் இருக்கு, தெரியாம நடந்துருச்சுப்பா, சரி என் காலை எடுத்து சிவலிங்கம் இல்லாத இடத்துல வை அப்படின்னு சொல்றாரு. சரின்னு இவரும் அந்த காலை எடுத்து சிவலிங்கம் இல்லாத இடத்துல பக்கத்துல வைக்க போறாரு. அந்த பக்கத்துல வைக்க போகும்போது அந்த இடத்துல ஒரு லிங்கம் உருவாகுது. என்ன திடீர்னு எங்கிருந்து இந்த லிங்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த காலை நகட்டி இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வைக்கிறாரு. அங்கேயும் இன்னொரு லிங்கம் உருவாகுது. அதை பார்த்தோன்னே இவருக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்த்து போய் ஒரு மயக்க நிலையில நானே அறியாதவன், நானே அறியாமையில மூழ்கி இருக்கக்கூடியவன், உண்மை பரம்பொருளை அறியாதவன் நான் தான் அப்படின்னு சொல்லி, சிவலிங்கம் இல்லாத இடம் என் தலைதான் அப்படின்னு சொல்லி அவருடைய பாதங்களை தூக்கி அவர் தலை மேல வைக்கிறாரு. அவர் தலை மேல வச்சதுக்கு அப்புறம் அந்த இறை உணர்வோடு ஒன்றாக அந்த நிலையை அடைகிறார் அப்படின்னு அந்த கதை சொல்லப்படுது. ஸோ இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இறைவன் வந்து எல்லாரையும் ஆட்கொள்கிறான், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா அந்த அந்த இறை அனுபவத்துல அந்த இறை சிந்தனையிலேயே இருந்து நம்ம அந்த அனுபவத்தின் தூய்மையை பெற வேண்டும் அப்படிங்கறத, எனக்கு வந்துருச்சு அவருடைய தரிசனம் கிடைச்சிருச்சா அதனால எனக்கு கிடைச்சிருச்சே அப்ப நான் பெரியவன், நான் புண்ணியவான் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குரு இந்த ஒரு குயவனை வைத்து ஒரு நாடகம் ஆடி இன்னொரு குருவை கிட்ட அனுப்புறது. சில சமயம் நம்ம வீட்ல என்னதான் பிள்ளைங்களுக்கு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனா டீச்சர் சொன்னாங்கன்னா, ஓ எங்க டீச்சர் இப்படிதான் சொன்னாங்க அப்படின்னு அது உடனே உள்ள போகும். அது போல இதுவும் அனைத்துமே இறைவன் நடத்தக்கூடிய நாடகம் தான். வசந்தா நாராயணன். முடித்த ஆறும் என்றனக்கே தக்கதே முன் அடியாரை பிடித்த ஆறும் சோராமற் சோரனே நீங்கு ஒரு தீவாய் துடித்த ஆறும் துகில் இரையே சோர்ந்த ஆறும் முகங்குருவேர் பொடித்த ஆறும் இவை உணர்ந்து கேடு என்றனக்கே சூழ்ந்தேனே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ. தேனை பாலை கண்ணலின் தெளியை ஒளியை தெளிந்தார்த்தம் ஊனை உருக்கும் உடையானை உம்பரானை வம்பனேன் நான் நின் அடியேன்
நீ என்னை ஆண்டாய் என்றால் அடியேற்கு தானும் சிரித்தே அருளலாம் தன்மையாம் என் தன்மையே. தேனை போலவும் பாலை போலவும் கரும்பு சாற்றை போலவும் இனிப்பவனே, அடியவர்களின் உடலையே உருகச் செய்யும் ஒளி வடிவமானவனே, தேவர்களின் தலைவனே, ஒன்றுக்கும் உதவாத நானும் உன் அடியவன், நீ என்னை ஆட்கொண்டாய் என்று சொன்னால் என் நிலையை பார்த்து நீயே சிரித்துவிட்டு பிறகுதான் அருள் செய்ய வேண்டும். அந்த அளவிற்கு நான் தகுதியற்றவன். இதுல தேவர்களின் தலைவனே, அடியவர்களின் உடலையே உருகச் செய்யும் ஒளி வடிவமானவனே. இந்த வரியை படிக்கும்போது இந்த இதுதான் ஞாபகம் வருது. இன்னைக்கு தைப்பூச நன்னாள் அன்றுதான், இன்னைக்குதான் வள்ளலார் அருட்பெருஞ்சோதியாக மாறின நாளும் கூடவாம். அப்போ அவர் முன்னாடியேவும் சொல்றார். வள்ளலார் ரொம்ப நாள் முன்னாடி இருந்தவர் இல்லையே, ஒரு 200 வருஷம் முன்னாடி இருந்தவர் தானே. ஏன்னா நம்ம ரொம்ப நாயன்மார்கள் கதை அப்படியெல்லாம் கேட்டா எப்பயோ நடந்ததா இல்லையான்னு கூட தெரியாது. அதனால கதைன்னு சொல்லிடுறோம். இட்ஸ் அ மித், கதை. ஏன்னா ராமாயண மகாபாரதம்லாம் அதனாலதான் நம்ம கதைன்னு சொல்றோம். ரொம்ப ரொம்ப யுகங்களுக்கு முன்னாடி நடந்ததா இல்லையான்னு தெரியாது. இப்போ வள்ளலாருடைய ஸ்டோரி 200 வருஷங்களுக்கு முன்னாடி அவர் உருவாக்கிய அடுப்பு இன்னும் எரிஞ்சு கொண்டே இருக்குங்கிறத நம்ம எல்லாரும் பாக்குறோம். அப்படி அவர் தான் சித்தி ஆவதற்கு முன்னாடி தன்னுடைய அங்க இருக்கக்கூடியவர்களிடம், அணுக்கு தொண்டர்களிடம், தைப்பூச நன்னாள் அன்று தான் இறைவனோடு கலக்கப் போவதாகவும், இந்த அறைக்குள்ள சென்று அவர் இறையோடு கலந்த பிறகு அதற்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த தூணில் அந்த ஒளி தெரியும் அப்படின்னு சொல்லி உள்ள போய் அதே போல ஜோதி ரூபத்தில் கலக்கிறார். அது இந்த தைப்பூச நன்னாள். அப்படி தேனை போலவும் பாலை போலவும் கரும்பு சாற்றை போலவும் இனிப்பவனே, அடியவர்களின் உடலையே உருகச் செய்யும் ஒளி வடிவமானவனே. அந்த இடத்துல அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைங்கிற போல வள்ளலார் அந்த ஒளி வடிவமாகவே, அந்த இறை வடிவமாகவே அவர் ஆனார் இல்லையா. அப்போ தேவர்களின் தலைவனே, ஒன்றுக்கும் உதவாத நானும் உன் அடியவன், நீ என்னை ஆட்கொண்டாய் என்று சொன்னால், இப்ப நான் இருக்கிற நிலைய பார்த்து, நீ அப்ப என்னை ஆண்டு கொண்ட, ஆனா அதுக்கு தகுதியானவற்றை கூட நான் இப்ப எதுவுமே செய்யல, ஒண்ணுமே செய்ய தெரியாம இருக்கேன். நான் செய்ய நினைக்கிறேன், எனக்கு செய்ய நினைக்கிறேன்னு கூட சொல்ல, செய்யவே இல்லை. அப்படி செய்யாம இருக்கிறேன். இப்ப நீ என் நிலைய பார்த்தனா, இப்போ நீ என் நிலைய பார்த்து சிரித்து விட்டு, என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு திரும்ப நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும். அப்படிதான் நீ எனக்கு அருள் செய்யணும். அந்த அளவுக்கு நான் ரொம்ப மிக தாழ்ந்த நிலையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. 8வது பாடல் சால நாகப்பனாச்சி. தேனை பாலை கண்ணலின் தெளியை ஒளியை தெளிந்தார்த்தம் ஊனை உருக்கும் உடையானை உம்பரானை வம்பனேன் நான் நின் அடியேன் நீ என்னை ஆண்டாய் என்றால் அடியேற்கு தானும் சிரித்தே அருளலாம் தன்மயாம் என் தன்மையே. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ ஆச்சி. அடுத்த பாடல் தன்மை பிறரால் அறியாத தலைவா, பொல்லா நாயான புன்மையேனை ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ, என்னை நோக்குவார் யாரே, நான் செய்கேன் எம்பெருமான், பொன்னே திகழும் திருமேனி எந்தாய் எங்கு புகுவேனே. யாராலும் முழுமையாக அறிய முடியாத தலைவனே, பொல்லாத நாய் போன்ற குணமுடைய என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து ஆட்கொண்டாய். அப்படி ஆட்கொண்ட பிறகு இப்போது உன்னை விட்டு வெளியே தள்ளி விடுவாயோ. நீயே என்னை கைவிட்டால் வேறு யார் என்னை பார்ப்பார்கள். பொன் போன்ற திருமேனியை உடைய என் தந்தையே, நான் எங்கே செல்வேன், என்ன செய்வேன். இதுல சோசாமி ஐயா அவர்கள் சொல்லும் போது, ஏன் அந்த ஞாயிற்கடையாயின்னு சொல்லும் போது நாய்ங்கிற அந்த எக்ஸாம்பிள ஏன் எடுத்தாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதாவது நாய் மட்டும்தான் எல்லாத்துலயும் போய் வாய வைக்கணும் அப்படின்னு அதுக்கு தோணுமா. எதுவா இருந்தாலும் அது அது
இப்போ ஆடு, மாடு இது எல்லாமே வந்து முகர்ந்து பார்க்கும். முகர்ந்து பார்த்ததுக்கு அப்புறம் அது வந்து தன் உடலுக்கு ஒவ்வுமா ஒவ்வாதா அப்படிங்கறத அங்கேயே அனலைஸ் பண்ணி ஒவ்வாத பொருளா இருந்தா அது சாப்பிடவே சாப்பிடாது. அது சாப்பிடக்கூடியது எல்லாமே அப்ப அந்த ஆடு சாப்பிடக்கூடியது, மாடு சாப்பிடக்கூடியது அனைத்துமே அந்த இலை வகைகள் எல்லாமே அது மருத்துவ குணம் நிறைந்தது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் அந்த அதை தொடர்ந்து போய் கூட அதை வந்து எடுத்து ஆராய்ச்சி பண்ணி எடுக்கிறாங்க. சோ அது போல அந்த விலங்குகளுக்கு அந்த அறிவு உண்டு. ஆனா இந்த நாய் மட்டும்தான் மோர்ந்தும் பார்க்கும். அதற்கும் மோப்ப சக்தி ஜாஸ்தி. முகர்ந்தும் பார்க்கும். பார்த்ததுக்கு பிறகும் கூட அது தனக்கு ஒவ்வுமா ஒவ்வாதாங்கிறத யோசிக்காம எல்லாத்துலயும் வாய வச்சு பார்க்கும். வாய வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் சாப்பிடுது. அப்படி சாப்பிட்டு அதுக்கு அப்புறம் அதுக்கு செரிக்காம அதை கக்குமா. இன்னும் மோசமான நிலை என்ன அப்படின்னா, கக்கிய பிறகு அந்த கக்கியதை திரும்ப போய் சாப்பிட்டு பார்க்குமா. அப்போ இது போன்றதுதான் இந்த மனம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம யோசிச்சு பார்க்கலாமே, நம்ம மனம் நிறைய விஷயத்துல அடி வாங்கியிருப்போம், நிறைய விஷயத்துல தப்பு பண்ணியிருப்போம்னு நினைச்சிருப்போம். ஆனா அதுவே கொஞ்ச நாள் கழிச்சு மறந்து போய் அதையே திரும்ப செய்வோம். சோ இதுக்குதான் ஒப்பானது இந்த மனம் அப்படிங்கறதுனாலதான் இந்த நாய். ஆனா ஞாயிற்கடையாய்னு ஏன் சொல்லப்படுது அப்படின்னா, அப்பேற்பட்ட அந்த நாய்க்கு கூட லாயல நன்றி உணர்ச்சியோட அந்த தனக்கு உணவிட்ட அந்த எஜமானனை ஒரு கணம் கூட பிரியாம அப்படியே அவர் காலை சுத்தக்கூடிய அந்த ஒரு நல்ல குணம் இருக்கு. ஆனா எனக்கு அது கூட இல்லையே, நீ என்னை வந்து ஆட்கொண்டாய், எனக்கு அப்பேற்பட்ட கருணை புரிஞ்சாய். ஆனா அந்த கருணையை நினைச்சு உன் காலையே சுத்தி சுத்தி தானே நான் வரணும். நாயாக இருந்திருந்தா நான் காலையே சுத்தி சுத்தி வந்திருக்கணுமே, அதை கூட நான் பண்ண மாட்டேங்கிறேனே, அதனால் நான் ஞாயிற்கடையவன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இது அந்த மனமானதுக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள். அப்ப ஆட்கொள்ளப்பட்ட அடியாருக்கு அவன் திருவடி என்று வேறு பொருள் இல்லை. அவன் வந்து ஆட்கொண்டு விட்டான் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் அந்த மனமானது அவரனுடைய அருளுக்குத்தான் ஏங்கும், வேற எதற்கும் ஏங்காது. ஏன்னா நாம் சொன்னோம்ல, தேனை சுவைச்சு பாக்குறோம், தேனு தான் பெருசு, தேனு தான் தித்திப்பு, தேனு தான் நல்லா இருக்கும் அப்படின்னு புகழ்ந்து பேசுவோம். அதுக்கப்புறம் ஒருவேளை நமக்கு அமுதை சுவைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வாய்த்தால் அப்போ தேனை பற்றி பேசுவோமா? அமுதை பத்தி தானே பேசுவோம். ஒரு தடவை கிடைச்சது, மறுபடியும் கிடைக்கலையேன்னு அதை பத்தி நினைச்சுதானே புலம்புவோம். அப்ப அது போலதான் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட அடியவர்களுடைய நிலைமையும் அப்படின்னு சொல்றாரு. அமுதா அசோக். அமுதா பாருங்க. சிவா திருச்சிற்றம்பலம். தன்மை பிறரால் அறியாத தலைவா பொல்லானாயான புன்மை ஏனை ஆண்ட ஐயா புறமே போக விடுவாயோ, என்னை நோக்குவார் யாரே, என்னான் செய்கேன் எம்பெருமான் பொன்னே திகழும் திருமேனி எந்தாய் எங்கு புகுவேனே. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ அமுதா, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சோ மச். அடுத்த பாடல். புகுவேன் எனதே நின் பாதம் போற்றும் அடியார் உள்நின்று நகுவேன் பண்டுதோள் நோக்கி நாணமில்லா நாயினேன், நெகும் அன்பு இல்லை நினைக்கான நீ ஆண்டருள அடியேனும் தகுவேனே, என் தன்மையே எந்தாய் அந்தோ தரியேனே. என் தந்தையே, நான் உன் திருவடிகளிலேயே வந்து புகுவேன். உன்னை போற்றும் அடியவர்களோடு சேர்ந்து நானும் சிரித்து மகிழ்வேன். முன்பு உன் அருளை நினையாமல் தசைப்பற்றுள்ள என் தோள்களை பார்த்து தற்பெருமை கொண்ட நாணமில்லாத நாய் போன்றவன் நான். உன்னை காண்பதற்கு உருக்கமான அன்பு என்னிடம் இல்லை. அப்படிப்பட்ட என்னை நீ ஆட்கொள்ள நான் தகுதியானவனா? ஐயோ, உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியவில்லையே. இங்க மாணிக்க வாசகர் திருப்பி ஒரு பதம் போடுறார், புகுவேன் அப்படின்னு. ஏன்னா அவர்தான் முதல்ல வந்து புகுந்து கொண்டார். நான் அவரை பற்றி நினைக்கல, ஆனால் அவர்தான் என் மனதில் வந்து புகுந்து கொண்டார் அப்படின்னு சொல்றாருல. இப்போ பக்குவப்பட்ட ஆன்மாக்களையே அவர் தன்னோட சேர்த்துக்கிறாராம். பக்குவப்படாத ஆன்மாக்களை அவர் சேர்த்துக்கிறது இல்ல அப்படிங்கிறது தெரிய மாணிக்க வாசகரின் வரிகளில் நமக்கு தெரிய வருது. அப்போ பக்குவப்படாத ஆன்மானா என்ன அர்த்தம்?
இன்னும் அந்த உடல் நினைப்பு இருக்கு, இன்னும் இந்த உலக இன்பங்கள்ல நினைப்பு போகுது அப்படிங்கறத அந்த இன்னும் பக்குவப்படலை அப்படின்னு சொல்றாரு. அப்ப புகுவேன், எனக்கு இதை விட தெரியல, ஆனா உன்னைய வந்து சேரணுங்கிற ஆசை மட்டும் இருக்கு, எண்ணம் மட்டும் இருக்கு. அதனால நீ என்னைய பட்டதுக்கு அப்புறம் சேர்த்துக்கலாம்னு நீ நினைச்சிருக்கலாம். ஆனா நான் வந்து புகுவேன் அப்பா, நான் உன்னை வந்து சரணடைஞ்சிறேன், நான் உன் கடல்ல வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் இவ்வளவு நாள் என்னுடைய உடலை பேணி காப்பதிலேயே என்னுடைய பொழுதை நான் கழிச்சிட்டேன். அதுவும் நானும் இல்லாமல் அந்த மாதிரி நான் செய்தேன். ஆனா இன்னுமே என்னால அப்படி இருக்க முடியாது. அதனால நீ கூப்பிடுற வரைக்கும் கூட என்னால காத்திருக்க முடியுமான்னு தெரியல. அதனால நான் உன் கடல் வந்து புகுவேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலை இங்க யாரோ பேர் போட்டிருக்காங்க, மஞ்சுளா ராமநாதன் சைன் அப் ஷீட்ல போட்டிருக்காங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பாருங்க மஞ்சு. கேக்குதாச்சு? கேக்கு. சிவா திருச்சிற்றம்பலம். புகுவேன் எனதே நின் பாதம் போற்றும் அடியார் உள் நின்று நகுவேன் பண்டு தோல் நோக்கி நாணம் இல்லா நாயினேன் நெகும் அன்பு இல்லை நினைக்கான நீ ஆண்டு அருள அடியேனும் தகுவேனே தகுவனே என் தன்மையே எந்தாய் அந்தோ தரியேனே. சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ ஆச்சி. சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ. இதுல ஒரு கொஷின் ஒண்ணு உங்க ஜெயம் அவர்கள் வாட்ஸ்அப்ல சொல்லியிருந்தாங்க. கேள்விகளுக்கு விடை அளிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கா என்னன்னு தெரியல. ஆனா ஒரே ஒரு விஷயம், அத பார்க்கும்போது எனக்கு தோன்றத நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இதுல கேள்வி என்னன்னா, several people say that it is better to keep only soft deities in the puja room, and that keeping a Nataraja statue may cause things to become unsettled or restlessness. Some also say that Nataraja statues are more suitable for dancers, or that we should keep only a photo or place the statue in showcase rather than in the puja room. So இதுல வந்து முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது நம்ம மனசு என்ன சொல்லுது அப்படிங்கிறது மட்டும்தான். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய உணர்வும் பகவானுக்கும் பக்தனுக்கும் உள்ள உணர்வு அவரவர்களுக்கு மட்டுமே அந்த பகவானுக்கே தெரியும். அப்போ அந்த ஸ்டாச்சுவை உங்களுக்கு உங்களுக்கு வைக்கணும்ன்ற ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்கு. உங்க மனசு முக்கியமா என்ன சொல்லுதோ, ரொம்ப நாளா வைக்கணும். அவங்க சொல்றதெல்லாம் எந்த ஒரு ரீசனுமே தெரியல எனக்கு. அவர்தான் நாடி துடிப்பு, அவர்தான் ஹிருதய துடிப்பு. தில்லையம்பதி, அவர் கைலாயம்பதியிலிருந்து தில்லையம்பதி வந்து இறங்கிய நாள் என்று தைப்பூச நாள். அப்படி அவர்தான் நாடி துடிப்பு. அவருடைய ஆட்டம், அவருடைய அந்த துடிப்புனாலதான் இங்க எல்லாம் இயங்கி கொண்டிருக்குது. அப்படி அதனால அதை கொண்டாந்து வைக்கிறதுல எதுவும் இல்லை அப்படின்னு நம்மளுடைய மனசு சொன்னுச்சுன்னா அதுதான் உண்மை, அதுதான் சரி, அப்படிதான் வைக்கணும். ஆனா கொண்டாந்து வச்சதுக்கு அப்புறம், ஒருவேளை நான் இதை வச்சதுக்கு அப்புறம் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ அப்படின்னு நம்ம மனம் சொல்லுமே, ஆனால் நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ நம்மளுடைய மனம் எதை சொல்லுதோ, அதனுடைய உள்ளுக்குள்ள இருக்க அந்த ஒளி, அந்த வாய்ஸ், இன்னர் வாய்ஸ், அது என்ன சொல்லுதோ அதுதான் அந்த இடத்துல சரி அப்படின்னு எனக்கு அதை பார்த்தோன்னா அடியனுக்கு அதுதான் தோணுது. இதுல எதுவும் தவறு இருந்தாலும் மன்னிக்கவும். நான் இதுக்கு பதில் சொல்றதுக்கான தகுதியான ஆளான்னு எனக்கு தெரியல. அது போல இன்னொரு இதுவும் நான் பார்த்தேன். When I was young, one elder told me that it is hard to trust Guru in this Kali Yuga. So he suggested me to submit or surrender only to God, even prostrate only to God and parents and nobody else in this Kali Yuga. இதுக்கு என்னுடைய குருநாதர், இன்னைக்கு டைம் இருக்கான்னு தெரில, ஆனா இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். குருநாதருங்கும் போது நான் ஈவன் சாயப்பாவை கூட நான் மனசுல நினைக்கும் போது, நீங்க எனக்கு குரு தான், எனக்கு கடவுள்னா வந்து
சிவனும் அம்பாளும் சிவனும் தான். நான் உங்களை குருவா தான் நான் நினைப்பேன். நான் ஒரு நாளும் உங்களை ஏன்னா சாய் சச்சரித்திரம்லாம் இல்ல குரு சரித்திரம்லாம் படிக்கும்போது முதல்ல குருன்னு தான் வருவாங்க. அப்புறம் அவரே தான் பரம்பொருள் எல்லாம் அப்படின்னு தான் அப்படிங்கிற நிலைக்கு வந்துடுவாங்க. அப்படிங்கிறதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். படிக்கும்போது நான் அப்போ என் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்ட ஒரே விஷயம், நான் அப்படி ஒரு நாளும் நினைக்க மாட்டேன். குருனா குரு கைட் பண்றவங்க, பரம்பொருள்னா அந்த சிவனும் பார்வதியும் தான் அப்படின்னு அவ்வளோ ஸ்ட்ராங் மைண்டடா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அதற்கான விடையாக எல்லாமே லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கும் போதும் அதற்கப்புறம் பல எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்களாலையும் அந்த குருவே பரம் எல்லாமும் அப்படின்னு அவரே உணர்த்தினார். அவரே எல்லா இடத்துலயும் கொண்டாந்து காமிச்சு கொடுத்தார். இதுல நீங்க சொல்லுவது போல கலியுகத்துல குரு அப்படின்னு நம்புவது கடினம்தான். ஆனால் குரு தத்துவம் அப்பேற்பட்ட மகத்துவமான தத்துவம். அது குருவுக்கு தகுதி இருக்கா இல்லையா அதை பத்தி அது பார்க்காது. ஆனா நாம் அந்த குரு பாவனையில் செலுத்தக்கூடிய நம்ம யாரோ ஒருவரை குருன்னு நம்ம உருவகிச்சு நம்ம அதன் மூலமாக அவரை கைடா வச்சு நம்ம பண்ணும்போது அந்த குரு தத்துவமானது நம்மளை இறைவனுக்கு கொண்டு செல்லும். இறைவனுடைய தன்மைக்கு கொண்டு செல்லும். அவருடைய தன்மையை புரிய வைக்க நம்மளை வழி நடத்தும். அது மானசீகமாகவும் நடத்தும். மானசீகமாக நடத்தி கொண்டிருக்கிறது. எல்லோருக்குள்ளும் குரு இருக்கிறார். அந்த குரு வெளியில் எங்கும் இல்லை, எல்லோருக்குள்ளேயும் இருக்கிறார். இந்த அவர்களுக்கு வரக்கூடிய அந்த கேள்விகள் தான் நம்ம எல்லாரையும் இங்க கொண்டாந்து விட்டுருக்கு. இந்த இடத்துல நம்ம எல்லாரும் இன்னைக்கு கூடி இருக்கோம்னா நம்மளுடைய கேள்விகளும் அதற்கான தேடல்களும் தான். அப்ப அந்த கேள்வி அப்படிங்கிறதும் அந்த சிவன் அருள் தான். அதற்கான விடையாக வந்தது குருவின் அருள் தான். அந்த சிவபெருமானே நமக்கு அவர் காட்டி கொடுப்பார். காட்டி கொடுக்கும் போது நம்ம யாரு என்ன சொன்னாலும் மாற மாட்டோம். நமக்கு அந்த அனுபவம் கிடைச்சிருச்சு இல்லையா, நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, இனி யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டோம். அப்ப அப்படி ஒரு அனுபவம் கிடைக்கும் வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம். நம்மளுடைய எண்ணெயுடைய பிரார்த்தனைக்கு போகலாம். பிரார்த்தனை முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே ஒரு நிமிஷம் தியானத்துல இருந்து கிளாஸ முடிச்சுக்கலாம். முருகப்பன் அவர்கள். இன்னைக்கு தைப்பூசம். ஸோ அதனால் ஐம் பிளானிங் டு சிங் அ கப்புள் ஆஃப் லைன்ஸ் ஃப்ரம் மை ஃபேவரட் திருப்புகழ். செட்டியார்ஸ் என்னதான் சைவெட்ஸாக இருந்தாலும் முருகன் வழிபாடு இஸ் வெரி ஃபவுண்டேஷ்னல். ஸோ இன்றைக்கி தைப்பூசத்தன்னைக்கு முருகரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. அதல சேட நாராட அகிலமேரு மீதாட பினகாளி தானாட அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவாராட அருகுபூத வேதாளம் அவையாட அமதுரவாணி தானாட மலரில் வேத நாராட மருவானுலோராட மதியாட வனசமாமி யாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயாடி வரவேணு அங்கதை விடாத தோல்வீமன் எதிர்கொள்வாளியாள் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காளி போய் மீள விஜயன் ஏறு தேர் மீது கனகவேத கோடூதி அலைமோதும் உததி மீதிலே சாயும் உலகமூடு சீர்பாத உவனமூர்த்தி மாமாயன் மருகோனே உதய தாம மார்பான பிரபுட தேவ மாராஜ உலமுமாட வாழ்தேவர் பெருமாளே மயிலுமாடி நீயாடி வரவேணு முருகா மயிலுமாடி நீயாடி வரவேணு சண்முகா மயிலுமாடி நீயாடி வரவேணு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. முருகப்பன் ஒரே ஒரு நிமிஷம், சாரி இன்டர் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு இந்த திருப்புகழ் பாடுறதுக்கு எங்க எல்லாருக்கும் இங்க மோஸ்ட் ஆஃப் நிறைய பேருக்கு திருப்புகழ் குரு பெரிய அண்ணன் அவர்கள். அவங்களுடைய திருப்புகளையும் ஒன்று கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம். அண்ணன் ஏதாவது ஒரு திருப்புகழ் அண்ணன். ஷார் மீனா, தேங்க்யூ. பை தி வே, நான் நேற்று நம்ம இவங்களையும் முருகப்பனையும் நேற்றுங்க பார்க்க முடிஞ்சது, ரொம்ப சந்தோஷம். அவங்க நேரே அவங்க பாடுறது கேட்டோம். பை தி வே, நன்றி. மீனாட்சி, மீன்குட்டி, கமான். வடிவேல் முருகனுக்கு அரோஹராம். நாம் அனைவரும் வாழ்வோடு சிறக்க இறைவனை பிரார்த்தித்து ஒரு திருப்புகள் வேணா பாடிடலாம். வாழ்வோடு சிறக்க அருள்வாயே, நாங்கள் வாழ்வோடு சிறக்க அருள்வாயே,
வாழ்வோடு சிறக்க அருள்வாயே நாங்கள் வாழ்வோடு சிறக்க தானவர் குலத்தை வாழ்கொடு துணித்த சாசதுர்மிகுத்த திரள் வீரா தாழினில்கள் உற்று நெறிய பதத்தில் வாழ்வொடு சிறக்க அருள்வாயே வாழ்வோடு நாங்கள் வாழ்வோடு சிறக்க அருள்வாயே அனைமுகவர்க்கு நெறிணைய பக்த ஆறுமுக வித்தகமரேதாம் ஆதியரனுக்கும் வேத முதல்வர்க்கும் ஆரணம் உரைத்த குருநாதா ஆரணம் உரைத்த குருநாதா தானவர் குலத்தை வாழ்வோடு துணித்த சாசதுர்மிகுத்த திரள் வீரா தாடினைகள் உற்று நெறிய பதத்தில் வாழ்வோடு சிறக்க அருள்வாயே வாழ்வோடு சிறக்க அருள்வாயே வானேழு புவிக்கோம் மாலும் மயனுக்கோம் யாவர் ஒருவர்க்கும் அறியாத மாமதுரை சொக்கர் மாதுமை கழிக்க மாமையில் நடத்தும் முருகோனே மாமையில் நடத்தும் முருகோனே தேனேழு புனத்து மான்விழி குரத்தி சேராமரு உற்ற திரள் தோழாம் தேவர்கள் கருத்தில் நெறிய பயத்தை நீர் கொடுத்தமித்த பெருமாளே நீர் கொடுத்தமித்த பெருமாளே தானவர் குலத்தை வாழ்கொடு துணித்த சதுர்மிகுத்த திரள் வீரா தாழினைகள் உற்று நெறிய பதத்தில் வாழ்வொடு சிறக்க அருள்வாயே வாழ்வோடு சிறக்க அருள்வாயே நாங்கள் வாழ்வோடு சிறக்க அருள்வாயே வளமுடன் வாழ அருள்வாயே என்றும் நலமுடன் வாழ அருள்வாயே. வேல் முருகனுக்கு அரோகராம். நன்றி மீனா முருகப்பட். தேங்க்யூ. ரொம்ப நன்றி அண்ணே. பெரிய அண்ணன் வந்து சச் அ ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன். இட்ஸ் வெரி பிளஸ்ட் சோல். முருகன் பாட்டுனா அண்ணன் பாடினா அண்ணன் பாடுறது ரொம்ப ரொம்ப அற்புதமா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. தேங்க்யூ தேங்க்யூ. பிரேயர் சாங். திருச்சிற்றம்பலம். குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கனவாய் என யாழ்வாய் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறை சேர் சடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாது ஒழிவதே அம்மானே உன் அடியேற்கே வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ அது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டின் அல்லால் வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் முந்தன் விருப்பன்றே வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் முந்தன் விருப்பன்றே. திருச்சிற்றம்பலம். வாழ்த்து. வையம் நீடுக மாமழை மன்னுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறி தான் தலைத்து ஓங்குக தெய்வ வெண்திருநீர் சிறக்கவே எல்லா வளத்தோடும் என்றும் நலம் பெறவே வல்லாய் திருமகளே வந்திடுக சொல்லாலே பாடி பரவுகிறோம் பால் போலே எங்கள் மணியில் கூடி வருவாய் குழைந்து வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம் பூதலும் மாதும் வாழ்க பொன்மழை பொழிந்து வாழ்க வேத ஆகமமும் வாழ்க வேந்த செங்கோலும் வாழ்க தீதில் ஐந்தெழுத்து நீரும் சிவனடியாரும் வாழ்க வாதவூர் இறை புராணம் படித்தவர் கேட்டோர் வாழ்க பிழை பொறுத்தல் கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நெல்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே. திருச்சிற்றம்பலம்.
ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. நாளைக்கு பார்க்கலாம். By the way, Meena, ஒரு anniversary. Happy anniversary, Meena. Anniversary அன்னைக்கு you came and did the session for all of us. தேங்க்யூ அண்ணா. வாழ்த்துக்கள் மீனா. தேங்க்யூ. வாழ்த்துக்கள் மீனா. வாழ்த்துக்கள். ஹாப்பி அனிவர்சரி. ஹாப்பி அனிவர்சரி மீனா. தேங்க்யூ. தேங்க்யூ. நாளைக்கு